வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க்கைக்கோ விளைநிலம் மனம்தான். மனதிலே தான் எண்ணம் சொல் செயல் என்ற எத்தொழிலும் பிறக்கின்றன. சொல் செயலும் கூட எண்ணமாயிருந்துதான் சொல்லும் செயலாகவும் ஆகின்றன. எனவே மனம் என்றாலும் எண்ணம் என்றாலும் ஒன்றுதான். ஆனால் மனதில் இயக்கத்தையும் இயக்க நிலையையும் எண்ணம் என்ற சொல் சிறப்பாக குறிக்கின்றது. மனம் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும். அதுதான் அதன் இயல்பு. அதுதான் அதன் தன்மை. அதுதான் அதன் இயற்கை. அதாவது எண்ணங்கள் பிறந்து கொண்டுதான் இருக்கும். ஒன்றன் பின் ஒன்றாக பிறந்து வளர்ந்து மற்றொன்றுக்கு தன் இடத்தை கொடுத்துவிட்டு சென்று கொண்டுதான் இருக்கும். இந்த இயற்கை விதியை உணர்ந்து விழிப்புடன் இருந்தால்தான் உயர்வு. அறியாமல் மனதின் போக்கிற்கு எண்ணத்தை விட்டுவிட்டால் அழிவு. இதைதான் மனம் போன போக்கிலெல்லாம் போக வேண்டாம் என்று பெரியோர்கள் சொல்லி வைத்தார்கள். எண்ணம் உணர்ச்சி வயப்படும் போது அதுவே ஆசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் ஆகிய 6 குணங்களாக விளங்குகிறது. எண்ணம் தனது நிலை உணர்ந்து முழுமை பெறும் போதுதான் நிறைமனம், சகிப்புத்தன்மை, ஈகை, கற்பு, சமநோக்கு, மன்னிப்பு, அன்பு, அருள் என்ற நற்குணங்களாகவும் அதே எண்ணம் மிளிர்கின்றன. எண்ணம் எங்கு செல்லும் வல்லமை உடையது. விழிப்பு நிலை தவறும்போது அது அகத்திலும் செல்லும். அப்படி தோன்றும் தவறான எண்ணங்களை கவனமாக இருந்து தவிர்க்க வேண்டும். அதற்கு ஒரே வழிதான் உண்டு. நல்ல எண்ணங்களை நாம் விரும்பி முயன்று மனதில் இயங்கி விட்டு கொண்டிருக்க வேண்டும். உயர்ந்த ஆராய்ச்சியின் பேரிலேயே எண்ணத்தை விழிப்புடன் ஒட்டி கொண்டிருக்க வேண்டும். எண்ணத்தை ஆராய்ச்சியிலும் தூய்மையிலும் வைத்திருப்பவன் அறிஞன், மகான், ஞானி. எண்ணம் என்பது எப்படி இயங்குகிறது, அதிலிருந்து பல்வேறு அகக்காட்சிகள் எப்படி தோன்றுகின்றன என்று அடிக்கடி ஆராய்ந்து பாருங்கள். சில நாட்கள் நீங்களே அறிஞர்களாகவும் திகழலாம். வாழ்க வளமுடன்.